பாம்புகளுடன் சண்டை. பாம்புகளுடன் சண்டை ஒற்றுமையில் பாடம். ஒரு காட்டில் ஒரு சிங்கராஜா ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தார். அவர் எவ்வளவுதான் நல்லபடியாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தாலும் அந்த காட்டில் வாழ்ந்த விலங்குகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டு தனித்தனியாகவே வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சுங்க. ஒரு ராஜாவா இந்த காட்டில் விலங்குகளோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதே சிங்கத்துக்கு பெரிய வேலையாக போச்சு. அதனால் எப்படியாச்சும் காட்டு விலங்குக்குள்ள நட்பை ஏற்படுத்தி விட்டுட்டோம்னா நாம் நிம்மதியாக அரசாங்க வேலையை பார்க்கலாம்னு யோசிச்சு சிங்கம் ஒரு நாள் அந்த காட்டில் இருந்த நீரோடையில் ஒரு பாம்பு கூட்டம் எங்கிருந்தோ வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிட்டதை சிங்கராஜாவுக்கு செய்தி வந்துச்சு. இதை கேட்ட சிங்கராஜாவுக்கு கோபம் வந்துடுச்சு. இந்த காட்டில் வாழ்கிற எல்லா விலங்குகளுக்கும் பொதுவான நீரோடை, இந்த பாம்பு எப்படி கூட்டம் சொந்தம் கொண்டாடலான்னு கோபப்பட்டு நீரோடைக்கு போச்சு. அங்கே இருந்த பாம்பு எல்லாரையும் மற்ற மிருகங்களையும் தண்ணி குடிக்க முடியாதபடி பாதையில் படுத்துக்கிட்டு எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருந்தாங்க. இதை பார்த்த சிங்கராஜா ரொம்ப கோபப்பட்டு எல்லாரையும் இந்த இடத்தை விட்டு போங்க, இது பொது நீரோடை என்று ஒரு கூட்டம் சொந்தம் கொண்டாட முடியாது, எல்லாரும் வெளியே போங்கன்னு கத்துச்சு. இதை பொருட்படுத்தாத பாம்புங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து அங்கே இருந்த சிங்கத்தையே விரட்ட ஆரம்பிச்சிச்சு. எல்லா பாம்புகளும் ஒன்றா சேர்ந்து சிங்கத்தை கடிக்க முயற்சி செஞ்சிச்சுங்க. இது ரொம்ப ஆபத்தான விஷயம், யோசிச்சாதான் முடிவு செய்யணும். இப்போதைக்கு இங்கே இருந்து போயிடலாம்னு நல்லதுன்னு நினைச்சு சிங்கம் அங்கே இருந்து திரும்பி வந்துடுச்சு.